ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து தேய்பிறை அஷ்டமிங்க. பைரவர் வழிபாடு அப்படின்னாலே அது அஷ்டமி அன்னைக்கு தாங்க. இந்த அஷ்டமியானது மாதத்தில் 2 முறை வரும். அதில் ஒன்று தேய்பிறை அஷ்டமி, இன்னொன்று வளர்பிறை அஷ்டமி. நம்முடைய வாழ்க்கையில் செல்வ வளத்தை பெருக்கிக் கொள்ளவும் தன ஆகர்ஷணத்தை பெறவும் வளர்பிறை அஷ்டமியில் சொர்ண ஆகர்ஷண பைரவரை வணங்கணுங்க. அதே போல் துன்பங்கள் கடன் தொல்லைகள் நீங்கவும் தீய சக்திகள் நம்மை விட்டு ஒழியவும் தேய்பிறை அஷ்டமியில் பைரவரை வணங்கணுங்க. இந்த அஷ்டமியில் நாம் நிச்சயமாக கால பைரவரை தான் வணங்கணுங்க. அப்படியான இந்த தேய்பிறை அஷ்டமியில் கடன் தீர்ந்து பண வரவு அதிகரிக்க கால பைரவரை எப்படி வணங்கணும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்து லைக் கமெண்ட் பண்ணுற 3 பேருக்கு தாமரை மணிமாலை நான் கிஃப்ட் அமைச்சு வைக்கிறேங்க. அதனால் வீடியோ பார்க்குற கொஞ்சம் பேராக இருந்தாலும் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணிவிடுங்க. நீங்கள் பண்ணுற லைக்கும் கமெண்ட்டும் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு மோட்டிவேட்டாக இருக்குங்க. இந்த வழிபாட்டை வந்து இன்றைக்கி ராகு காலத்து நேரத்தில் செய்யணுங்க. பொதுவாக கால பைரவர் வழிபாடு ராகு காலத்தில் செய்யும்போது நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். இந்த அஷ்டமி வந்து நேற்று 7 மணிக்கே தொடங்கிடுச்சுங்க. இன்றைக்கி வந்து ராத்திரி 7 மணி வரைக்கும் இந்த அஷ்டமி திதியானது இருக்குது. ராகு காலமானது மதியம் 1:30 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் இருக்குங்க. இந்த நேரத்தில் பைரவரை ஆலயத்தில் போய் வழிபடுவது ரொம்பவும் சிறந்ததுங்க. ஆனால் சில கோயில்களில் வந்து இந்த நேரம் மூடி இருக்கும். மாலை 6 மணிக்கு மேலே வந்து கால பைரவருக்கு அபிஷேகம் அலங்காரமெல்லாம் நடக்குங்க. நீங்கள் போய் அந்த அபிஷேகத்தில் அலங்காரத்தில் கலந்துக்கலாம். நீங்கள் அபிஷேகத்துக்கு உங்களால் முடிஞ்ச பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். உங்களால் முடியும் அப்படின்ற பட்சத்தில் புணுகு வாங்கி கால பைரவருக்கு தானமாக கொடுங்க. நம்மளுடைய கர்மாக்கள் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட செவ்வரளி மலர் மறக்காமல் வாங்கிட்டு போங்க. நேற்றே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். நான் கால பைரவருக்கு வந்து கோயிலில் போயிட்டு 5 தீபம் 5 புது அகல் விளக்கில் 5 எண்ணெய் விட்டு தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி, இதே வழிபாட்டை நம்ம வீட்டில் செய்யும்போது எப்படி செய்யலாம் அப்படின்னா, மாலை 6 மணிக்கு மேலே இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க. அதே தாங்க, புது அகல் விளக்கு வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பழைய அகல் விளக்கே உங்ககிட்ட இருந்தால் அதை சுத்தம் செஞ்சு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 5 எண்ணெய், இழுப்பெண்ணெய், நெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், இது வந்து பஞ்சு திரி போட்டு இந்த தீபம் ஏற்றுங்க. இது வீட்டில் ஏற்றுறதா இருந்தால் பழைய அகல் விளக்கு ஏற்றிக்கோங்க, தப்பு இல்லை. குறைஞ்சது அரை மணி நேரமாவது இந்த தீபம் ஏற்றணுங்க. இந்த பூஜை செய்கிற நாள் அன்னைக்கு வீட்டில் வந்து அசைவம் சாப்பிடாதீங்க. பூஜையை நல்லா சுத்தம் செஞ்சு தீபம் ஏற்றி வச்சுடுங்க. கால பைரவர் படம் பெரும்பாலும் யார் வீட்டிலும் இருக்காது. அதனால் அகல் விளக்கையே வந்து கால பைரவராக மனசில் நினச்சிக்கோங்க. சிவபெருமான் படம் இருந்தால் அவரையே கால பைரவராக நினச்சி வழிபடலாங்க. ஏன்னா கால பைரவர் வந்து சிவபெருமானோட ஒரு அம்சமாகவே சொல்லப்படுதுங்க. நெய்வேத்தியமாக வந்து தயிர் வந்து உப்பு சேர்க்காத தயிர், புளிக்காத தயிர் சாதத்தை வந்து நெய்வேத்தியமாக வைக்கலாங்க. அப்படி உங்களுக்கு தயிர் சாதம் வைக்க முடியல அப்படி இல்லைனா செவ்வாழைப்பழமாவது வைங்க. கண்டிப்பாக செவ்வாழைப்பழம் வச்சுருங்க. வச்சுட்டு அந்த தீபத்துக்கு முன்னாடி உட்காந்து உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும், தீய சக்திகள் ஏதாவது இருந்தால் அதனோட பிடியிலிருந்து விடுபடணும், நல்ல பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. பிரார்த்தனை செஞ்சுட்டு ஓம் பைரவாய நமக அப்படின்ற நாமத்தை வந்து 27லேருந்து 108 முறை வரைக்கும் உங்களால் டைம் இருந்தால் 108லேருந்து அதுக்கு அதிகமாக கூட சொல்லலாங்க. அது உங்களுடைய விருப்பம். அதை சொல்லிக்கோங்க. மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. ஒருவேளை உங்களால் இந்த 5 தீபம் ஏற்ற முடியல, டைம் இல்லை எங்களுக்கு அப்படின்றவங்க ஒரு எளிமையான பரிகாரமும் அதுக்கு ஈடாக சொல்லப்பட்டிருக்குங்க. அதுக்கு உங்கள் பூஜை ரூமில் ஒரு தீபம் ஏற்றி வச்சுருங்க. கால பைரவரை நினச்சி ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு அந்த தீபத்துக்கு முன்னாடி நீங்கள் உட்காந்துக்கோங்க. இந்த பரிகாரத்துக்கு தேவையானது 4 மிளகு போதுங்க. 4 மிளகு எடுத்து உங்கள் வலது கையில் வச்சு நல்லா இடது கையால் மூடிக்கோங்க. அதுக்கு பிறகு விளக்கு முன்னாடி நீங்கள் உட்காந்துட்டு கண்ணை மூடி ஓம் பைரவாய நமக அப்படின்ற நாமத்தை வந்து 27 முறை சொல்லுங்கள். இப்படி சொல்லி வேண்டிய பிறகு உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீர்ந்து பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு பைரவர்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அதுக்கு பிறகு இந்த 4 மிளகையும் உங்கள் வீட்டுக்கு வாசலை வெளியே கொண்டு போயிட்டு உங்களுடைய 4 புறத்திலும் ஒவ்வொரு இடமா தூக்கி போடுங்க. 4 மிளகையும் திசைக்கு ஒன்றா தூக்கி போடும்போது அது உங்கள் மேலே விழுந்தாலும் பரவாயில்லைங்க. அப்படியே போட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க. இந்த 4 அப்படின்ற எண்ணிக்கையானது ராகுவோட அம்சமாக கருதப்படுதுங்க. இந்த அஷ்டமி தேதியும் 4ஆம் தேதி தான் வருது. இத்தகைய சிறப்பு பொருந்திய இந்த நாளில் இந்த வழிபாட்டை நாம் செய்கிறதன் மூலம் நிச்சயமாக கடன் அடைந்து பண வரவு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. 4 திசையிலும் எரியப்பட்ட இந்த மிளகு கடன் பிரச்சனையை முழுவதுமாக தீர்த்து 4 திக்கிலும் இருந்து பண வரவை அதிகரித்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. பைரவரின் கடன் தீர்க்கக்கூடிய இந்த வழிபாட்டு முறையில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நம்பிக்கையோடு செய்து பலனடைங்க. மிகவும் எளிமையான பரிகாரம் தான். உங்களால் முடிஞ்சால் தீபமேற்றி வழிபடுங்க. நேரம் இல்லாத பட்சத்தில் 4
4 மிளகை வச்சு பைரவரோட மந்திரத்தை 27 தடவை சொல்லி நீங்கள் 4 பக்கம் தூக்கி போட போகிறீங்க. அவ்வளோதாங்க. கால பைரவரை நினச்சி நம்பிக்கையோடு செய்யுங்க, நல்லதே நடக்கும். இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.